இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மொபைல் பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது புதிய ஆப் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த மொபைல் ஆப் மூலமாக ஸ்பேம் கால்ஸ் மற்றும் ஸ்பேம் எஸ்எம்எஸ் வரதில் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா, அதன் பிறகு உங்களுக்கு இந்த எஸ்எம்எஸ் கால் தேவையில்லாத கால்லாம் வராது. இந்த ஆப் எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி பார்க்கலாம். இது சம்மந்தம் வெளியிட்ட போஸ்ட்டில் வந்து ஃப்ரீடம் ஃப்ரம் ஸ்பேம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் ஸ்பேம் கண்ட்ரோல் ஸ்பேம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கு டவுன்லோட் த ட்ரை அண்ட் ஆப் அண்ட் ரிப்போர்ட் ஸ்பேம் கால் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு ஆப்க்கான ஃபியூச்சர் வந்து ஸ்பேம் கால் எஸ்எம்எஸ் எல்லாமே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். அதோட ஸ்டேட்டஸும் ட்ராக் பண்ணலாம். ப்ரிஃபரன்ஸும் செட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி பயன்படுத்துறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு டிஎன்டின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே ட்ரை டிஎன்டி 3.0 சொல்லி ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இந்த ஆப் ஜஸ்ட் ஒரு 20 MB தான் இருக்கும். இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் விடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் விடுறேன். ஓப்பன் பண்ணோடனே யுவர் ப்ரைவசி இஸ் இம்பார்ட்டன்ட் டு அஸ் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு கான்டாக்ட் கால் லாக் மேக் அண்ட் மேனேஜ் ஃபோன் கால்ஸ் எஸ்எம்எஸ் லாக்ஸ் இதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் அலோவ் கொடுக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸில் வந்து கான்டாக்ட்ஸில் வந்து டு இக்னோர் கால்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ் ரிசீவ்டு ஃப்ரம் நம்பர் இன் யுவர் கான்டாக்ட் லிஸ்ட் அண்ட் ப்ராசஸ் த ரெஸ்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி டு ஐடென்டிஃபை ஸ்பேம் கால்ஸ் ஃப்ரம் அன்னோன் நம்பர் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸில் ரீட் பண்ணி பார்த்துட்டு ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸில் சில ஆப்ஷன்லாம் அலோ கேட்கும். அதெல்லாம் அலோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ணுறேங்க. ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை கொடுத்தோன்னே வந்து ரிப்போர்ட் ஸ்பேம் கால் இன்ஸ்டன்ட்லின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு ஸ்பேம் கால் இன்ஸ்டன்ட்லி நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஸ்பேம் எஸ்எம்எஸையும் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்ததாக ஃப்ராட் கால் வந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஸையும் செட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கால் ப்ரிஃபரன்ஸும் நீங்கள் செட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். எல்லா ஆப்ஷனுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபினிஷ் கொடுத்தோன்னே இந்த ஆப்க்கான ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதிலே கம்ப்ளைண்ட் சொல்லி வரும். ஸ்பேம் கால் ஸ்பேம் எஸ்எம்எஸ் ஃப்ராடுன்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்பேம் கால் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பேம் கால் என்னென்னலாம் வந்திருக்கோ அந்த காலுடைய நம்பர் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு அது பேங்கிங்காக ஃபினான்ஷியலாக எஜுகேஷனாக ஹெல்த்தாக எதுவாக செலக்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அதன் பிறகு அது அந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் வராது, கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகிடும். அந்த மாதிரி ஸ்பேம் எஸ்எம்எஸ் உங்களுக்கு வந்திருக்குன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்பேம் எஸ்எம்எஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்எம்எஸ் வந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் போய்ட்டு குறிப்பிட்ட நம்பரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதிலே நீங்கள் கேட்டகரி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் கேட்டகரி கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த குறிப்பிட்ட நம்பர்லேருந்து உங்களுக்கு இனிமேல் எஸ்எம்எஸ் வராது. அந்த மாதிரி ஃப்ராட் கால் ஏதாச்சும் வருதுன்னா அதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம், பேமெண்ட் சம்மந்தமான கால் பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. அந்த மாதிரி கண்டினியூ டு சஸ்பெக்டட் ஃப்ராட் கால்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதன் பிறகு அந்த ஃப்ராட் கால்ஸ் உங்களுக்கு வராது. அவங்க கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் நோ யுவர் சென்டர் 3 ஆப்ஷன் இருக்கும். ப்ரிஃபரன்ஸ்னால் கால் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கரண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னு டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ப்ரிஃபரன்ஸ் ஹிஸ்ட்ரியும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டு நாட் டிஸ்டர்ப் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இது ஒர்க் ஆகும். அடுத்ததான் உங்களுடைய கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு வியூ கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் ஃப்ராட் கால் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அதோடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். நோ யுவர் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதுதான் இந்த ஆப்போடைய ஃபீச்சர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.